கொஞ்சமா பரவாயில்ல. சாப்பிடு சாப்பிடு. அமைதியா இருங்க, எல்லாம் நல்லபடியாவே குணமாகும். வீட்டுக்கு போய் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு வாங்க. சரி வரேம்மா, போயிட்டு வாங்கம்மா. பாட்டி, மழை வர மாதிரி இருக்கா? நீங்க வேணா புறப்படுங்களேன். நீ எங்கப்பா போற? நான் வரேனே, நீங்க போங்களேன். என்னப்பா இது? உன்னை எங்க எல்லாம் தேடுறது? ஏன்? உன்னை தேடி போலீஸ் வந்திருக்கு. எப்போ? மத்தியானப்பா, மத்தியானத்துல இருந்து உன்னை தேடிக்கிட்டே இருக்கேன். விஜயோட அப்பா அம்மா வேற வந்திருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் எங்க? விஜய் தேடிக்கிட்டே சாமியார் கிட்ட போயிருக்காங்க. போலீஸ்காரங்களுமா? ஆமாப்பா. பாட்டி, நீங்க இங்கே இருங்க, நான் போய் விஜய் எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். நான் சொல்றது கேளுப்பா. நீ பார்க்க போனா போலீஸ் பிடிச்சுக்கோ. அவங்க எல்லாம் அங்கேயே இருக்காங்கப்பா. அவங்க போறதுக்கு அப்புறம் போலாப்பா. நீங்க இங்கே இருங்க. சீனு, சீனு. காலையில ஒரு பச்சலை கொடுத்து இந்த பொண்ணு மயக்கமானதுக்கு அப்புறம் நான் என் சிகிச்சை ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட எல்லா காரியங்களும் முடிஞ்சு போச்சு. இன்னும் 1/2 மணி நேரத்துல வேறொரு மூலிகை கொடுத்து உங்க பொண்ணு மயக்கத்தை நான் தெளிய வைப்பேன்.
ஆண்டவன் அருளால என் சிகிச்சை பலிச்சதுன்னா உங்க பொண்ணு பூர்ணமா குணமாயிடுவா. இதுக்குள்ள அவசரப்படாதீங்க சார். ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? என்னங்க, நம்ம பொண்ணுதான் கிடைச்சிட்டாளே, நம்மளும் பார்க்காத வைத்தியம் இல்ல. எனக்கு என்னவோ அந்த பெரியவரை பார்த்தா மதிப்பா இருக்கு. ஏங்க, இன்னும் 1/2 மணி நேரம் தானே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் சொல்ற மாதிரி சிகிச்சை பலிச்சிருச்சுன்னா நம்ம பொண்ணு பழைய மாதிரி ஆயிடுவா இல்லையா? அம்மா, எனக்கு என்னம்மா ஆச்சு? என்னைய இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஓ, நான் மறந்துட்டேன். நான் வந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல. மத்தவங்களுக்கு அடிக்கடி ஒண்ணு இல்லையே. லட்சுமி, சுச்சு, என்னம்மா இது? அழகமா மா, என்ன? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என் ஆத்திரத்துல உங்களை என்னென்னமோ திட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்ன சார் இதெல்லாம்? உங்க நிலைமை எனக்கு புரியுது. நீங்க ஒண்ணும் தப்பா சொல்லலையே. உங்க குழந்தை மேல உள்ள பாசத்தினால கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க. நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். ஐயா, நீங்க நன்றி சொல்றதா இருந்தா உங்க பொண்ண அன்போடையும் கரசனத்தோடையும் எங்கிட்ட கூட்டு வந்தானே அந்த பையன், அவனுக்கு சொல்லணும். என் பிரார்த்தனையை கேட்டு உங்க பொண்ணை சுகப்படுத்த கடவுளுக்கு சொல்லணும். புதுசா தச்சு போட்டிருக்கியா? ஏமா, நான் இன்னும் சின்ன குழந்தை நினைப்பா. இதெல்லாம் இது இதுவும் நீதான் போட்டியா? சரி, உங்களுக்கு உங்க பொண்ணு கிடைச்சிருச்சு, நமக்கு பையன் கிடைக்கணுமே. சார், அந்த பையன் வேற ஹெட் மாஸ்டர்னு சொல்றீங்க. வைத்தியர் சொன்ன பிரகாரம் அந்த பையன் இல்லைன்னா என் மக சாகர வரைக்கும் புத்தி சுவாதீனம் இல்லாமலே இருந்திருக்கணும். அந்த பையன் மூலமா என் மக குணமாகணும்னு இருந்திருக்கு. இனிமே எதுக்கு சார் வக்கீல், கேஸ், கோர்ட் எல்லாம்? அப்படின்னா